ஏதோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்துட்டோம். இப்போ பாவத்தினால குடும்பத்துல சாபம், பிள்ளைகள் மேல சாபம், தொழில்ல சாபம், வீட்டு மேல சாபம், வாகனத்தின் மேல சாபம். சாபம், சாபத்தினுடைய கிரியைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சில குடும்பத்துல இளம் வயதின் மரணத்தை அது கொண்டு வரும். சில சாபம் கர்ப்பத்தின் கனியை, குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும். சில சாபம் மரணங்களை கொண்டு வரும். சில சாபம் தரித்திரத்திற்குள்ளே வைக்கும். சில சாபம் இருக்கிறதெல்லாம் அப்படியே குறைபட்டே வரும் குடும்பத்துல. ஒரு காலத்துல நாங்க நல்லா இருந்தோம், இப்ப நாங்க நல்லா இல்லை. ஒரு காலத்துல இத்தனை ஏக்கர் இருந்து, இத்தனை தோட்டம் இருந்து, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. காரணம் சாபம் அப்படியே குறைபட தொடங்குகிறது. இப்படிப்பட்ட சாப கட்டுகளை எல்லாம் உடைக்கும்படி இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட காரணமே எதற்காக அப்படின்னா, ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவுக்கு குறித்து வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக தன்னையே பலியாக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார்.